திண்டுக்கல் அரசு மருத்துவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்காமல் இருப்பதற்கு 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் மதுரை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே சமயம் அனுமதியின்றி முக்கிய ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் எடுத்துச் சென்றதாக காவல் ஆணையரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் புகார் அளித்திருந்தனர். இதனையடுத்து புகார் தொடர்பாக உரிய ஆதாரங்களை அளிக்குமாறு காவல்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. மேலும் இதுகுறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் அடுத்தடுத்து 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாத அமலாக்கத்துறையினர் எழுத்துப்பூர்வமாக பதில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். அதில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் முக்கிய புள்ளிகளின் ஊழல் வழக்குகள் தொடர்பான ஆவணங்கள் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதனை கடந்த டிசம்பர் 1, 2ஆம் தேதிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் அடையாளம் தெரியாத சிலர் சோதனை என்கின்ற பெயரில் திருடிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முக்கிய புள்ளிகளின் ஊழல் வழக்கு விசாரணையை தடுக்க முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் முக்கியமான வழக்குகளின் விசாரணையை தடுப்பதில் தமிழ்நாட்டின் சக்தி வாய்ந்த நபர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் அமலாக்கத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ள சம்மனில் போதிய விவரங்கள் இடம்பெறவில்லை என்றும் குறிப்பாக யார் அனுப்பிய சம்மன் என்ற தகவல் இல்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதே சமயம் விசாரணையின் தொடக்கத்திலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகளை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியதற்கான காரணம் புரியவில்லை என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் தாங்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். இதன் மூலம் அமலாக்கத்துறை மற்றும் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இடையிலான மோதல் போக்கு தீவிரமடைந்துள்ளது.